रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधा कृष्णा सखीஸ், இன்றைய தினம் காஷி காண்டத்தில் நாம் அந்த விக்னேஸ்வரருடைய மகிமை, அந்த 56 விநாயகருடைய வரலாறு அதெல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கந்தர் கூறுகிறார், ஏ முனிசத்தமரே, எப்பொழுது பகவான் விஸ்வேஸ்வரர் என்னையும் பவானையும் அழைத்து கொண்டு போனாரோ அந்த சமய ஆகம முறைப்படிக்கு மகாசாகர், விஷாகர் இவர்களுடன் கூட நந்திபிருங்கி முதலியவர்கள் முன்னால் சென்றார்கள். ருத்ரகணங்கள் 4 பக்கமும் சூழ்ந்து சென்றார்கள். தேவ ரிஷிகளுடன் கூட சங்காதிகள் துதித்து கொண்டிருந்தார்கள். எல்லா தேவாலய மூர்த்திகளும் சமஸ்த திக்பாலகர்களும் வணங்கினார்கள். எல்லா தீர்த்த கணங்களும் தங்கள் தீர்த்தங்களை தரிசித்தார்கள். கந்தர்வர்கள் மங்கள கீதங்கள் பாடினார்கள். அப்சரசுகள் ஆடிக்கொண்டே தங்கள் தங்கள் கைகளாகிய கமல மலரை நாட்டிய பாவனையாக அர்ப்பித்து கொண்டிருந்தார்கள். ஆகாஷ மண்டலத்தில் துந்துபி ஒருவரும் அடிக்காமலேயே தானே ஒளியை நாற்புறம் எதிரொலிக்கச் செய்து கொண்டு இருந்தனர். ரிஷிகளுடைய வேத துவனியினால் திசைகள் செவிடுபட்டன. சாரணர்கள் சோஸ்திர கீதங்களை பாடினார்கள். விமானங்கள் 4 பக்கங்களிலும் பறந்து நிரம்பின. சந்தோஷத்தினால் புலகாங்கிதமடைந்த தேவ கன்னிகைகள் மகாதேவர் மேல் கை நிறைய பொரியை வாரி வர்ஷித்தார்கள். வித்யாதர பெண்கள் மாலைகளை காணிக்கையாக அளித்தார்கள். ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் யக்ஷர், புக்யகர், சித்தர்கள் முதலியோர் ஜெயகோஷமிட்டார்கள். சகுனத்தை சூஷிப்பிக்கும் மிருகங்கள், பட்சிகள் முதலியவைகள் முன்னால் பிரவேசித்து கொண்டிருந்தன. பிரசன்ன முகத்துடன் கிண்ணறர்கள், கிண்ணறிகள் மிகவும் மதுரமாக பாடிக்கொண்டு இருந்தார்கள். விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, விஸ்வகர்மா, நந்தி, கணேசர் இவர்கள் இந்த மகோத்சவத்தை மிகவும் பிரபலமாக முழக்கி கொண்டிருந்தார்கள். நாக கன்னியர்கள் 4 பக்கங்களில் இருந்தும் மங்களஹாரத்தை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அந்த வேளையில் பகவான் விஸ்வநாதர் சுபமயமான வாரணாசியில் பிரவேசித்தார். ரிஷபத்வஜர், ரிஷபராஜர் மேலிருந்து இறங்கி எல்லா தேவதைகளும் பார்த்திருக்க கணேசரை ஆலிங்கனம் செய்து கொண்டு கூறத் தொடங்கினார். என்னையும் விட பரம துர்லபமான சுபமயி வாரணாசிபுரியில் வரும்படி செய்தது இந்த பிள்ளையினுடைய அன்பினால்தான். 3 உலகங்களிலும் பிதாவுக்கே கிடைப்பதற்கு துர்லபமாயிருக்கிற வஸ்து புத்திரனால் தந்தைக்கு கிடைக்க சாத்தியமாய் இருக்கும் என்பதற்கு உதாரணம் நானே. இதே கஜானனன் எனக்கு காஷி கிடைப்பதற்கு தன்னுடைய புத்தி விபவத்தினால் என்னென்ன அனுஷ்டானம் செய்தானோ எனக்கே தெரியாது. நானே உண்மையில் புத்திரவான் ஆனேன். ஏனென்றால் எந்த விஷயம் அநேக தினங்களாக எனக்கு கவலைக்கு காரணமாக இருந்ததோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்ததோ, அந்த விஷயத்தை எனது புத்திரன் கஜானனன் தன்னுடைய பௌருஷத்தினால் முடித்து என்னுடைய அபிலாஷையை என் கையில் அளித்து விட்டான். இந்திராதி தேவர்களாலும் கூட துதிக்க தகுந்தவரான பகவான் திரிபுராந்தகர் இவ்வாறு கூறிவிட்டு சந்தோஷத்தினால் தெளிவான வார்த்தைகளினால் கணேசரை சிவபெருமான் துதிக்கத் தொடங்கினார். பகவான் நீலகண்டர் கூறினார், ஏ விக்ன விநாயகா, சிரேஷ்டனே, பக்த ஜனங்களின் இடையூறுகளை நீக்குவதற்கு காரணமானவனே, நீ ஒரு இடையூறும் இல்லாமலேயே விக்னங்களை சமனம் செய்பவன். இடையூறு செய்பவர்களுக்கே இடையூறு செய்பவன். அதனாலேயே நீ எல்லாவற்றையும் விட மேலானவன். எல்லா கணங்களுக்கும் தலைவனே, எல்லா கணங்களாலும் முன்னால் மதிக்கப்படுபவனே, எல்லா கணங்களும் உன்னுடைய சரண கமலங்களில் விழுந்து வணங்குகிறார்கள். உன்னுடைய சத்குணம் எண்ணிக்கைக்கு அடங்காதது. அதனாலேயே நீ ஜெயா விஜயி பவா. சர்வவியாபகனே, சர்வஸ்வாமியே, நீயே எல்லா புத்திகளுக்கும் இருப்பிடம்.
எல்லா மாயைகளையும் ஏற்றுவதில் வல்லவன், எல்லா காலங்களிலும் முதலில் பூஜிக்க தகுந்தவன். அதனாலேயே மேலான லாபத்தை நீ அடைகிறாய். சர்வ மங்களங்களுக்கும் மங்களனே, சர்வ மங்கள சௌரபா, நீயே எல்லா அமங்கலங்களையும் சமனம் செய்பவன், மகாமங்களத்துக்கும் காரணமானவன். உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவினாலும் வந்திக்க தகுந்தவனே, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். பாவன கர்த்தாவான விஷ்ணுவுக்கும் வணங்குவதற்கு பாத்திரமானவனே, சம்ஹார கர்த்தா ருத்திரனாலும் துதிக்க தகுந்தவனே, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சத்கிரமங்களின் சித்தியை அளிப்பவனே, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சித்தியை இயற்றுபவனே, உன்னுடைய பாத பத்மம் சித்தர்களாலும் வணங்குவதற்கு உரியது. நீயே எல்லா சித்தர்களுக்கும் ஏக மாத்திராதாரம். மகா சித்தி மகாருத்தி இவைகளை சூச்சிப்பவனும் நீயே, சர்வசிரேஷ்டனும் நீயே. குணாதீதனே, சமஸ்த குணங்களையும் ஆக்குபவர் நீரே. தன்னுடைய குணங்களினால் எல்லோருக்கும் முதல்வன், பூர்ணமான நன்னடத்தை உடையவன், கிருதார்த்தன், குணங்களால் வர்ணிக்கப்பட்டவன். உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சர்வலோக நாயகா, சர்வசேனா நாயக்கா, இந்திரனுக்கு பராக்கிரமத்தை தானம் செய்பவனே, உன்னுடைய தந்தங்களின் நுனிகள் கொக்கை போல வெண்மையாக இருக்கின்றன. நீ பாலகனாக இருந்தாலும் கூட நீ மிகவும் பராக்கிரமி. அதனால் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். எல்லையில்லாத மகிமைகளுக்கு ஆதாரமே, பர்வதங்களை பிளப்பவனே, நீ கஜங்களை உனது தந்தத்தின் நுனியில் கோர்த்து கொண்டாய். அதனாலே நாகபூஷணா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். கருணாமயனே, திவ்யமூர்த்தியே, இந்த பூமண்டலத்தில் எவர்கள் உன்னை வணங்கினார்களோ அவர்கள் பாபத்துக்கே இருப்பிடமாக இருந்தாலும் கூட அவர்கள் முக்திக்கே அதிகாரிகள் ஆவார்கள். நீ எப்பொழுதும் அவர்களுடைய விக்னங்களை விலக்கி கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் கூட கொடுக்கிறாய். விக்னராஜா, இந்த புவி தலத்தில் எவர்களை நீ உன்னுடைய கருணா கடாட்சத்தினால் க்ஷண மாத்திரமாவது பார்த்து விட்டாய், ஆனால் அவர்களுடைய சமஸ்த பாபராசிகளும் உடனுக்குடனே க்ஷயமடைந்து விடும். அந்த புருஷோத்தமர்களின் மேல் லக்ஷ்மி தேவி தனது கடாட்சத்தை வீசுகிறாள். வணங்குபவர்களின் இடையூறுகளை நீக்குவதில் நீயே சதுரன். பார்வதியின் ஹிருதயார விந்தத்துக்கு நீயே சூரியன். எவர்கள் உன்னை ஸ்துதி செய்கிறார்களோ அவர்கள் பிரசித்தி ஆகிறார்கள். ஆனால் அதில் ஒன்றும் விசித்திரம் இல்லையே. ஆனால் அவர்களே இங்கு கணநாயகர்களாக வருவதுதான் அவசியம். உன்னுடைய பதகமலங்களை சேவிப்பவர்கள் புத்திர பௌத்திர தன தானிய சம்பத்தோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய பதகமலங்களுக்கு அநேக தாசிகள் சேவை புரிகிறார்கள். அது மட்டுமல்ல, நிர்மலமான ராஜ்யலக்ஷ்மிக்கு அதிகாரிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். பரமகாரணா, நீயே சமஸ்த காரணங்களுக்கும் காரணன். வேத வித்துக்களால் அறியப்படுபவன் நீ ஒருவன்தான். வாக்குக்கு மூலம் நீதான். நீ வாக்குகளுக்கெல்லாம் எட்டாதவன். சராச்சர ஸ்வரூபியே, திவ்ய மூர்த்தியே, உலகத்திற்கும் அப்பால் ஆராய வேண்டிய வஸ்து நீதான். இந்த சராச்சரமான நாட்டகத்துக்கு சூத்திரதாரியே, 4 வேதங்களும் பிரம்மா முதலிய தேவர்களும் கூட உன்னை அறிந்தவர்கள் இல்லை. மனத்திற்கும் அதீதமானவனே, நீ ஒருவனே உலகம் முழுமையும் பாலித்து ரட்சிக்கிறாய். உன்னை நான் எதை சொல்லி துதிப்பது? உன்னுடைய குட்டில பார்வையாகிற பானத்தினால் முன்னால் கொல்லப்பட்ட திரிபுரன், அந்தகன், ஜலந்தரன் இவர்களை நான் கொல்ல முடிந்தது. சித்தி அளிப்பவனே, நீ இல்லாமல் ஒரு துச்சமான காரியத்தை கூட செய்து முடிக்க இங்கு யாருக்கு சக்தி இருக்கிறது? டுண்டி என்ற தாதுவுக்கு சம்ஸ்கிருதத்தில் தேடுவது என்று அர்த்தம். சமஸ்த வாக்குகளின் அர்த்தங்களை தேடுவதற்கு நீயே காரணம். ஆதலால் உனக்கு டுண்டி என்ற பெயர் வந்தது. இந்த உலகத்தில் உன்னுடைய சந்தோஷமும் திருப்தியும் இல்லாமல் டுண்டிராஜ விநாயகா, காஷிபுரியில் யாரால் பிரவேசிக்க முடியும்? இந்த காசிவாசிகள் முதலில் உன்னை வணங்கிவிட்டு பிறகுதான் என்னை வணங்க வருகிறார்கள். அப்படி வணங்கி அவர்களின் அந்திம காலத்தில் திரும்பவும் சம்சாரத்தில் ஜனனம் எடுக்க முடியாதபடி ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்கிறேன். பக்தர்கள் முதலில் மணிகர்ணிகையில் வஸ்திரத்துடன் ஸ்நானம் செய்துவிட்டு தேவரிஷி பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வெறும் காலுடன் யானவாபிக்கு வந்து உன்னை பூஜிக்கட்டும்.
டுண்டே, யாராயிருந்தாலும் காசிபுரியின் பலனை கொடுப்பதில் சதுரனான உனக்கு சுகந்த சந்தனம் பூசி தூபம் தீபம் மாலை இவைகளுடன் ஆனந்தத்தை கொடுக்கும் மோதகங்களை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி பிறகு என்னை பூஜை செய்வார்களானால் அவர்கள் எந்த சித்தியைத்தான் அடைய மாட்டார்கள். இதற்கு பிறகு ஒருவன் காசியின் மற்ற தீர்த்தங்களெல்லாம் உருண்டு எழுந்து பிரதட்சிணமாக வந்தானால் உன்னுடைய தயை நிறைந்த பார்வையினால் தனக்கு ஹிதமும் அஹிதமும் ஆன விக்னங்களை தூர விலக்கி இந்த காசியினுடைய சம்பூர்ண பலனை அவன் அடைகிறான். டுண்டி விநாயகா, காசியில் ஒருவன் பிரதிதினமும் காலை வேளையில் உன்னை வணங்கினால் அவனுடைய சமஸ்த இடையூறுகளும் நஷ்டமாகின்றன. அவனுக்கு இங்கும் பரலோகத்திலும் உலகத்தில் உள்ள எந்த வஸ்துக்களும் ஒருபொழுதும் துர்லபம் இல்லை. டுண்டி ராஜா, ஒருவன் உன்னுடைய பெயரை பிரதிதினமும் ஜெபிப்பான் ஆகில் அவனுடைய நாமத்தை 8 சித்திகளும் தங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அந்த மனிதன் தேவதைகள் போகிக்கும் அநேக போகங்களை அனுபவித்து விட்டு பிறகு மோட்சலட்சுமியினால் அனுபவிக்கப்படுகிறான். டுண்டி விநாயகா, நீ சகல சித்திகளுக்கும் தாத்தா. தூரதேசத்தில் இருக்கும் ஒரு மனிதனும் கூட பிரதிதினமும் உன்னுடைய பாத பீட்டத்தை ஜபித்து கொண்டிருப்பானே ஆகில் அவனுக்கு காசி வாசம் செய்யும் பலன் வியாக்குலம் இல்லாமல் கிடைக்கும். அப்படி செய்யாவிட்டால் அந்த பலன் ஒரு நாளும் கிடைக்காது. என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் ஆகாது. மகாபாகியசாலியே, இந்த காசி கஷேத்திரத்தில் நீ எண்ணிக்கையில்லாத அநேக விதமான விக்னங்களை நாசம் செய்வதற்காக அநேக ரூபங்களை எடுத்துக்கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். குற்றமற்றவனே, எங்கு நீ எந்த உருவத்தில் இருக்கிறாய் என்பதை நான் இங்கு கூறுகிறேன். அதை இங்குள்ள தேவதைகளும் கேட்கட்டும். முதலாவது, நீ எனக்கு தெற்கு பக்கத்தில் சமீபத்திலேயே டுண்டிராஜ் என்னும் உருவில் எழுந்தருளி உள்ளாய். எல்லா மனோரதங்களையும் பூர்ணமாக்குகிறாய். சுபுத்திரனே கணேசா, எவர்கள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் கூடின திதி என்று நல்ல வாசனையோடு கூடிய லட்டுகளினாலும் சந்தனம் மாலைகள் இவைகளினாலும் விதவிதமாக அலங்கரித்து பூஜை செய்வார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் நான் என்னுடைய பார்ஷதர்களாகவே ஆக்குகிறேன். டுண்டி கஜானனா, ஒவ்வொரு சதுர்த்தியும் உன்னை பூஜித்து அர்ச்சிப்பவன் மகா புத்திமான் ஆவான். அவன் எல்லா விபத்துக்களின் தலையில் தனது இடது காலை தூக்கி வைத்துக் கொண்டு தானே கஜானனும் ஆகிறான். டுண்டி, மாக மாசத்து சுக்ல சதுர்த்தி அன்று சுத்த நிர்ஜலம் விரதம் இருந்து யார் இரவு கண்விழித்து உன்னை பூஜை செய்வார்களோ அவர்கள் தேவதைகளாலும் பூஜைக்கு தகுந்தவர்கள் ஆகிறார்கள். மாக மாசத்து சுக்லபக்ஷத்து சதுர்த்தி என்று உன்னுடைய வருஷ யாத்திரையை முடித்து வெள்ளை எள்ளினால் நிவேதனம் செய்துவிட்டு விரதகர்த்தா போஜனம் செய்ய வேண்டும். டுண்டி ராஜா, கஷேத்திர சித்தியை விரும்புகிறவர்கள் இந்த மாக மாசத்து சுக்ல சதுர்த்தி அன்று உன்னுடைய சந்தோஷத்திற்காக முயற்சியுடன் உன்னுடைய யாத்திரையை செய்ய வேண்டும். இந்த யாத்திரையே அவர்களுடைய எல்லா இடையூறுகளையும் விலக்கும். யார் இந்த யாத்திரையை செய்யவில்லையோ, யார் வெள்ளை எல்லை நிவேதனம் செய்யவில்லையோ அவர்கள் ஆயிரக்கணக்கான விக்னங்களால் பீடிக்கப்படுவார்கள். மந்திரம் அறிந்தவர்கள் இதே சதுர்த்தி அன்று பக்தி பூர்வமாக எண்ணெய் முதலிய திரவியங்களினால் ஹோமம் செய்தால் அவர்களுடைய மந்திரம் சித்தியாகும். டுண்டி ராஜா, உன்னுடைய வைதிக மந்திரங்களினாலும் சரி, தாந்திரீக விதிகளினாலும் சரி, எந்த மந்திரங்களினாலும் ஆகட்டும், உன்னுடைய சமீபத்தில் உட்கார்ந்து ஜபித்தாலேயே விரும்பிய சித்திகள் கிடைக்கும். மகேஸ்வரர் கூறுவார், சத்புத்தி உள்ளவர்கள் என்னால் இயற்றப்பட்ட இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்வார்களே ஆனால் அவர்களை பெரிய பெரிய விக்னங்கள் கூட ஒரு பொழுதும் பிடிக்காது. இந்த டுண்டிராஜ சோஸ்திரத்தை டுண்டிராஜருக்கு சமீபத்தில் படிப்பவருக்கு சமஸ்த சித்திகளும் அவர்கள் அண்டையில் இருந்து செய்து கொண்டிருக்கும். மன ஒருமையுடன் ஒருவன் இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்தானே ஆனால் அவனுடைய மானசீக பாபங்கள் கூட அவனை அழுத்தாது. டுண்டிராஜ சோஸ்திரத்தை பாடம் செய்வதால் புத்திரன், களத்திரம், க்ஷேத்திரம், உத்தம குதிரைகள், நேர்த்தியான கிரகங்கள், தனம், தானியம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். மோட்சத்தை விரும்புவன் என்னால் இயற்றப்பட்ட சர்வ சம்பத்திகரம் என்னும் இந்த சோஸ்திரத்தை மிகவும் ஸ்ரத்தையோடு எப்பொழுதும் பாராயணம் பண்ண வேண்டும். முதலாவது இந்த சோஸ்திரத்தை படித்துவிட்டு ஒரு காரிய சித்திக்காக ஒரு யாத்திரை செய்தானே ஆனால் கூட நிச்சயமாக எல்லா சித்திகளும் அவனுக்கு கிட்டிவிடும். நன்று தேவகணங்களே,
நீங்கள் வேறு ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். கணேசன் இந்த க்ஷேத்திரத்தை காவல் புரியும் பொருட்டு எங்கெல்லாம் தன்னுடைய முகாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கானோ அவைகளையும் நான் இப்பொழுது உங்களுக்காக கூறுகிறேன். காசியில் கங்கையில் அசி சங்கமத்தில் அர்க்க விநாயகர் என்ற கணேசர் இருக்கிறார். ரவிவாரத்தன்று அவரை தரிசனம் செய்தால் எல்லா விதமான தாபங்களும் சாந்தி அடையும். இது சத்தியம். இந்த க்ஷேத்திரத்துக்கு தென்பாகத்தில் துர்கதிகளை நாசம் செய்யும் துர்க்க விநாயகர் என்ற கணேசர் இருக்கிறார். அவரை பூஜை செய்தால் மிகவும் முயற்சியோடு பூஜை செய்ய வேண்டும். பீமச்சண்டிக்கு சமீபத்தில் க்ஷேத்திரத்தின் நிறுத்தி கோணத்தில் பீமச்சண்டி விநாயகர் இருக்கிறார். அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே எல்லா பயங்களையும் அவர் தூர விலக்குகிறார். காசியின் மேற்கு எல்லையில் தேகலி விநாயகர் இருக்கிறார். அதாவது அவர்தான் எல்லை விநாயகர். அவர் பக்தர்களுடைய சகல விக்னங்களையும் இந்த இடத்தில் சந்தேகம் இல்லாமல் நிவாரணம் செய்கிறார். இந்த க்ஷேத்திரத்தின் வாயு கோணத்தின் உத்தண்ட விநாயகர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பெரிய பெரிய உத்தண்டமான விக்னங்களை எல்லாம் தண்டிக்கிறார். காஷியின் உத்தர திசையில் பாஷபாணி விநாயகர் இருக்கிறார். அவரை பக்தி பண்ணுவதால் காஷி வாசிகளுடைய சகல விக்னங்களையும் எப்பொழுதும் பாசத்தால் கட்டிவிடுகிறார். கங்காபருண சங்கமத்தில் ரமணீயமான கர்வ விநாயகர் இருக்கிறார். சஜ்ஜகனங்களாகிய பக்தர்களுடைய பெரிய பெரிய சமூகங்களையும் அடக்கி சிறியதாக்கி விடுகிறார். கிழக்கு பக்கத்தில் காசி கஷேத்திரத்தில் ரட்சிப்பதற்காக பிரசித்த சித்தி விநாயகர் யமதீர்த்தத்துக்கு மேற்கு பக்கத்தில் எழுந்தருளிக்கிறார். அவர் சாதகர்களுக்கு அதிசீக்கிரத்தில் சித்தி அளிக்கிறார். காசியின் வெளி எல்லைகளில் இந்த 8 விநாயகர்களும் எழுந்தருளியிருக்கிறார்கள். இவர்கள் எவர்கள் பக்தர்கள் இல்லையோ அவர்களை இங்கிருந்து முதலில் பெயர்த்து விடுவார். எவர்கள் பக்தர்களோ அவர்களுக்கு சகல சித்திகளும் தந்தருளுவார். நான் இப்பொழுது 2வது சுற்று வட்டாரத்தில் உள்ள அவிமுக்த கஷேத்திரத்தை ரட்சிக்கும் விநாயகர்களை பற்றி கூறுகிறேன். கங்கையினுடைய மேற்கு பக்கத்தில் அர்க்க விநாயகருக்கு வடக்கில் லம்போதர விநாயகர் இருக்கிறார். அவர் விக்ன ரூபமான சக்தியை கழுவி விடுவார். அவருக்கு வடக்கு பக்கத்தில் துர்க விநாயகருக்கும் வடக்கில் கூட்டத்தந்தம் எனும் விநாயகர் இருக்கிறார். அவர் கடினமான இடையூறுகளை களைந்து எப்பொழுதும் காசி க்ஷேத்திரத்தை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். பீமச்சண்ட கணேசருக்கு சற்று தள்ளி ஈசான கோணத்தில் க்ஷேத்திரத்தை ரட்சிப்பவரான ஷாலகண்டர் என்னும் பெயருடைய கணேசர் மிகவும் பூஜிக்க தகுந்தவர். தேகலி விநாயகருக்கு கிழக்கில் கூஷ்மாண்டர் என்னும் பெயருடைய கணாதக்ஷர் இருக்கிறார். பக்தர்களுக்கு உச்சிதம் என்ன என்றால் மகா உத்பாதகங்கள் சாந்தி அடையும் நிமித்தம் அவரையே பூஜை செய்ய வேண்டும். உத்தண்ட விநாயகருக்கு அக்னி கோணத்தில் பக்தர்களால் பூஜிக்க தகுந்த மகாபிரசித்தமான முண்ட விநாயகர் எழுந்திருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதும் பாதாளத்தில் இருக்கிறது. கேவலம் முண்டம் மாத்திரம்தான் காசியில் தெரியும். அதனாலேயே காசியில் இவரை முண்ட விநாயகர் என்கிறார்கள். பாசபாணி கணேசருடைய தெற்கு பக்கத்தில் விகடதந்த கணேசர் எழுந்தருளியிருக்கிறார். அவரை பூஜித்தால் கணேச பதவி கூட கிடைக்கும். கர்வ விநாயகருடைய நிருதி கோணத்தில் ராஜபுத்திர கணேசர் இருக்கிறார். அவரை பூஜித்தால் ராஜ்யத்தை இழந்த அரசர்களுக்கும் திரும்பவும் ராஜ்யம் கிடைக்கும். கங்கையினுடைய மேற்கு கரையில் ராஜபுத்திர கணேசருடைய வடமேற்கு பக்கத்தில் பிரணவ கணேசர் இருக்கிறார். அவரை வணங்கினால் சொர்க்கத்தில் ஏற்றி விடுவார். காசியின் 2வது சுற்று பிராகாரத்தில் இந்த 8 விநாயகர்களும் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காசியில் வசிப்பவர்களுடைய விக்ன ராசிகளை வேரோடு கெல்லி எறிகிறார்கள். இப்போது காசி கஷேத்திரத்தின் 3வது சுற்று பிராகாரத்தின் கஷேத்திரத்தை காவல் காக்கின்ற எந்தெந்த விக்னராஜர்கள் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி நான் வர்ணிக்க விரும்புகிறேன். உத்தரவாகினியான கங்கையினுடைய ரமணீயமான கரையில் லம்போதர கணேசருக்கு வடக்கில் வக்ரதுண்ட விநாயகர் இருக்கிறார். அவர் பாவ குவியல்களை அபகரிக்கிறார். கூட்டத்தந்த கணேசருக்கு வடபக்கத்தில் ஏகதந்த கணேசர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உபதிரவங்களின் பிடியிலிருந்து ஆனந்தவனத்தை ரட்சிக்கிறார். சாலகண்ட கணேசருடைய ஈசான கோணத்தில் தினமே காசியின் பயத்தை போக்கடிக்கும் திருமுக விநாயகர் இருக்கிறார். அதில் ஒரு முகம் வானரம், 2வது முகம் சிம்மம், 3வது முகம் யானை. இப்படியாக இந்த கணேசர் இருப்பார். கூஷ்மாண்ட கணபதிக்கு கிழக்கு பக்கத்தில் பஞ்சமுக விநாயகர் இருக்கிறார். பஞ்சானனம் அவர் வாரணாசிபுரியை ரட்சிக்கிறார். முண்ட விநாயகருக்கு அக்னி கோணத்தில் ஹேரம்ப விநாயகர். அவரை எப்பொழுதும் பூஜை செய்ய வேண்டும். அவர் அன்னையை போல எல்லா காசி வாசகங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். புத்திமான்கள் சித்திக்காக விகடதந்த கணேசருடைய மேற்கு பக்கத்தில் சர்வவிக்ன விநாசகரான விக்னராஜர் எனும் கணபதியை பூஜிக்க வேண்டும். ராஜபுத்திர கணேசருடைய நிருதி கோணத்தில் இருப்பவரும்
பக்தர்களுக்கும் எப்பொழுதும் வரதானம் அளிக்கும் வரதர் என்னும் இந்த கணேசரை பூஜிக்க வேண்டும். தட்சிண கங்கையின் பவித்திரமான கரையில் பிரணவ விநாயகரின் தட்சிண பாகத்தில் திரிலோச்சன தீர்த்தத்தில் மோதக பிரியர் என்னும் கணேசர் மிகவும் பூஜிக்கத்தக்கவர். காசியில் 4வது சுற்று வட்டாரத்தில் பக்த ஜனங்களின் விக்னங்களை குய்து எரியும் இந்த 8 விநாயகர்களும் பிரசன்ன சித்தத்துடன் தரிசிக்க தகுந்தவர்களாக இருக்கிறார்கள். வக்ரதுண்ட கணேசருடைய வடபாகத்தில் கங்கை கரையிலேயே எல்லோருடைய பயத்தையும் போக்கடிக்கும் அபயப்பிரத விநாயகர் இருக்கிறார். ஏகதந்த கணேசருடைய வடபாகத்தில் சிம்மதுண்டர் என்னும் பெயருடைய விநாயகர் இருக்கிறார். அவர் காசி வாசிகளுடைய எஞ்சியிருக்கும் ஹஸ்திரூபமான பாபங்களை நஷ்டமடை செய்வார். திருமுக கணேசருடைய ஈசான கோணத்தில் குணிதாட்சர் என்னும் பெயருடைய விநாயகர் இருக்கிறார். அவர் இந்த மகா ஸ்மசானமான காசியை துஷ்டர்களின் கொடும் திருஷ்டியிலிருந்து ரட்சிக்கிறார். பஞ்சமுக கணேசருடைய பூர்வ பாகத்தில் ஷிப்ரபிரசாதர் என்னும் பெயருடைய கணேசர் நகரத்தை ரட்சிக்கிறார். இவரை பூஜித்தால் எல்லா சித்திகளும் சீக்கிரமாக சித்தியாகும். ஹேரம்ப கணேசருடைய தட்சிண பாகத்தில் சிந்தாமணி விநாயகர் இருக்கிறார். அவர் பக்தர்களுக்கு சாட்சாத் சிந்தாமணியாகவே விளங்குகிறார். ஏனென்றால் அவர் நாம் சிந்திக்கின்ற எல்லா பொருள்களையும் நமக்கு சமர்ப்பிக்கின்றார். விக்னராஜ விநாயகரின் தெற்கு பக்கத்தில் தந்தஹஸ்த விநாயகர் இருக்கிறார். இவர் காசிக்கு துரோகம் செய்யும் மனிதர்களின் ஆயிரக்கணக்கான விக்னங்களை எழுதி வைத்துக் கொள்கிறார். வரத விநாயகரை நிருதி கோணத்தில் ராஜகுணமுள்ள கணங்களால் சூழப்பட்ட பிச்சண்டிலர் என்னும் பெயருடைய கணேசர் இருக்கிறார். அந்த தேவர் இந்த நகரினை இரவும் பகலும் ரட்சிக்கிறார். பிலப்பிலா என்னும் பெயருடைய திரிலோச்சன தீர்த்தத்தில் மோதக பிரிய கணேசருடைய தெற்கு பாகத்தில் முத்தண்ட முண்டர் என்னும் பெயருள்ள விநாயகர் பக்தர்களுக்கு எதுதான் கொடுக்க மாட்டார். இப்பொழுது காசி 5வது சுற்றளவில் 8 விநாயகர்கள் இந்த க்ஷேத்திரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி கூறுகிறேன். கங்கை கரையிலேயே ஜானவி தீரத்தில் அபயப்பிரத கணேசருக்கு வடது பக்கத்தில் ஸ்தூலதந்த கணேசர் இருக்கிறார். அவர் ஜனங்களுக்கு ஸ்தூல ரூபமான சித்திகளை அருளுகிறார். சிம்மதுண்ட விநாயகருக்கு வடக்கு பக்கத்தில் கலிப்பிரிய விநாயகர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தீர்த்தவாசிகளின் துவேஷிகளை எப்பொழுதுமே அவர்களுக்குள் கலகத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கிறார். குணிதாட்ச கணபதியின் ஈசான திக்கில் சதுர்த்தந்த விநாயகர் இருக்கிறார். அவரை தரிசித்த மாத்திரத்தில் விக்ன வர்க்கங்கள் தன்னை தானே ஷயமாக்கி விடுகின்றன. ஷிப்ரபிரசாத கணபதியின் கிழக்கு பக்கத்தில் இருமுக விநாயகர் இருக்கிறார். முன்பக்கத்தில் இருக்கும் அழகைப் போலவே பின்பக்கமும் இருக்கும். அவரை தரிசனம் செய்வதனால் மனிதர்களுக்கு 4 பக்கங்களில் இருந்தும் லக்ஷ்மி கடாட்சம் குவிகிறது. இவர்கள் எல்லாம் என்னுடைய புத்திரர்கள். இந்த புத்திர பாக்கியங்களில் எல்லோருக்கும் பெரியவரான ஜேஷ்ட விநாயகர் இருக்கிறார். அவர் சிந்தாமணி விநாயகரின் அக்னி கோணத்தில் வீற்றிருக்கிறார். ஆனி மாசம் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று சிரேஷ்டத்தன்மை பெறுவதற்கு அவரை பூஜை செய்ய வேண்டும். தந்த ஹஸ்த கணபதியின் தெற்கு பாகத்தில் பூஜிக்க தகுந்த கஜ விநாயகர் இருக்கிறார். அவரை பக்தியுடன் பூஜித்தால் யானைகளை கூட கட்டியாலும் சம்பத்து கிடைக்கும். பிச்சிண்டில கணபதி அவருக்கு தெற்கு பாகத்தில் கால விநாயகர் இருக்கிறார். அவரை சேவிக்கும் நரர்களுக்கு கால பயமே ஏற்படாது. உத்தண்ட முண்ட கணபதியின் தெற்கு பாகத்தில் இருக்கும் நாகேஷ கணபதியை பார்த்தவுடன் நாகலோகத்தில் வெகுமானத்துடன் ரசிக்க முடியும். இப்பொழுது காசியின் 6வது பிராகாரத்தில் இருக்கும் கணேசர்களை பற்றி கூறுகிறேன் கேள். அவர்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே மனிதர்களுக்கு சித்திகள் யாவும் கிடைக்கும். கிழக்கில் விக்னங்களை கொல்லும் மணிகர்ண விநாயகர் இருக்கிறார். அக்னி கோணத்தில் பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்யும் ஆஷா விநாயகர் இருக்கிறார். தென் திசையில் சிருஷ்டிகளை சம்ஹரிக்கும் சிருஷ்டி விநாயகர் இருக்கிறார். நிருதி கோணத்தில் சர்வ விக்னங்களையும் சம்ஹரிக்கும் பகவான் யக்ஷ விநாயகர் இருக்கிறார். மேற்கு பக்கத்தில் எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கும் கஜகர்ண விநாயகர் இருக்கிறார். வாயு கோணத்தில் சித்திரகண்ட விநாயகர் காசியை பாலித்து கொண்டிருக்கிறார். வடக்கில் ஸ்தூல ஜங்க கணபதி சாந்த குணமுடையவர்களின் பாவங்களை சமனம் செய்கிறார். ஈசான கோணத்தில் மங்கள விநாயகர் இந்த சிவபுரியை பரிபாலிக்கிறார். யம தீர்த்தத்துக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கும் மித்திர விநாயகர் மிகவும் பூஜிக்க தகுந்தவர். இப்போது நான் 7வது ஆவரணத்தில் இருக்கும் விநாயகர்களை பற்றி கூறுகிறேன். பிரசித்த மோத விநாயகர் முதலிய 5 விநாயகர், 6வது ஞான விநாயகர், 7வது துவார விநாயகர். இவர்கள் ஆச்சார வாசலின் முன்னணி பாதுகாவலர்கள். 8வது அபிமுக்த விநாயகர். இந்த அபிமுக்த கஷேத்திரத்தின் பக்த ஜனங்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுகிறார். இந்த 56 விநாயகர்களையும் ஒருவன் நினைத்து கொண்டே இருப்பானாகில் தூர தேசத்தில் மரணமடைந்தாலும்
ஞானம் பெறுவான். எவன் ஒருவன் டுண்டிராஜ சோஸ்திரத்தையும் இந்த 56 விநாயகர்களின் கதைகளையும் படிக்கிறானோ அவன் ஆத்மா புனிதமடையும், அவன் தொட்டது எல்லாம் சித்தியாகும். எங்கே ஆகட்டும், இந்த கணேசர்களை நினைத்து கொண்டாலேயே பெரிய ஆபத்தாகிய சமுத்திரத்தில் விழுந்தால் கூட அவர்கள் கரை ஏறுகிறார்கள். இந்த பரம புண்ணிய சோஸ்திரத்தையும் இந்த விநாயகர்களின் கதையையும் கேட்பதினால் சகல இடையூறுகளும் விலகுவதுடன் பாபமே அவர்களை அண்டாது. இப்படியாக உபன்யாச கர்த்தரான தேவதேவர் மகாதேவர் இந்த பெரிய மகோத்சவத்தினால் சந்தோஷமடைந்து சந்தோஷ சித்தத்தோடு இதை சொல்லி முடித்த பிறகு பிரம்மாதி தேவதைகளுக்கு அபிஷேக மரியாதைகள் உபச்சாரங்கள் செய்த பின்னர் அவரவர்களுடைய மனதிற்கு தகுந்த பொருட்களை கொடுத்து அவரவர்களுக்கு தகுந்தவாறு சந்தோஷப்படுத்தி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட ராஜபவனத்துக்கு வந்து எழுந்தருளினார். முருகர் கூறுகிறார், இந்த விதமாக பகவான் மகாதேவர் விக்னராஜரை சோஸ்திரம் செய்தார். கணேசரும் அவர் கூறிய விதமே அநேக விதமான ரூபங்களையும் எடுத்துக்கொண்டார். ஏ கும்பமுனியே, இப்பொழுது கூறியவை அனைத்தும் டுண்டிராஜனுடைய வெவ்வேறு பெயர்களே. இவைகளை ஜபித்தால் மனிதன் வாஞ்சித பலன்களை அடைகிறான். இது மட்டுமா, அங்கு இந்த டுண்டிராஜ கணபதியை தவிர மேலும் டுண்டிராஜருடைய ஆயிரக்கணக்கான மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களையும் பக்தர்கள் பக்தி பூர்வமாக பூஜித்திருக்கிறார்கள். பகீரத கணேசர், ஹரிச்சந்திர விநாயகர், கபர்தி கணபதி, பிந்து விநாயகர், இப்படியாக பக்தர்களால் பிரதிஷ்டிக்கப்பட்ட அநேக கணேசர்கள் காசியில் என்றும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கூட பூஜித்தாலும் ஜனங்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும். ஒருவன் ஸ்ரத்தையுடன் கூட இந்த பவித்திர அத்தியாயத்தை கேட்பானே ஆனால் அவனுடைய எல்லா விக்னங்களும் விலகுகின்றன, தனது அபீஷ்ட பலன்களை பெறுவார்கள். இப்படி ஸ்காந்த புராணத்தில் காஷி கண்டத்தில் பூர்வார்த்த பாஷாட்டி கதாவர்ணம் சம்பூர்ணம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. नमः पार्वती पदये, हर हर महादेवा, विघ्न विनायक मूर्ति की जय. இத்துடன் இந்த 56 விநாயகர்களுடைய சரித்திரம் மிகவும் முக்கியமாக சிவபெருமான் துதித்த டுண்டிராஜ கணபதி சோஸ்திரம். இதை சதுர்த்தி படித்து வந்தாலே சர்வ மங்களங்களும் உண்டாகும் என்பது ஆச்சாரியார் கருத்து. ராதே கிருஷ்ணா.